ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 18 கேட்கலாமா? ஐயோ தங்கம், என் ஒத்த பிள்ளையை இப்படி பறி கொடுத்துட்டனே, நான் என்ன செய்வேன்? இப்படி குடலு கிழிஞ்சு போய் சாகிறதுக்கா 28 வருஷமாக உன்னைய வளர்த்தேன். வடக்கு எல்லையில் பாதி ஊர் குழுமி நிற்க கொட்டும் மலையில் தங்கராசுவின் உயிரற்ற உடலை தன் மடியில் போட்டுக்கொண்டு கதறிக்கொண்டு இருந்தாள் சொர்ணம். அவள் அருகில் துக்கமேலீட்டால் கண் கலங்கிய நிலையில் நாட்டாமையும் தாவணியால் முகத்தை பொத்திக்கொண்டு அழும் வடிவாம்பாவும். கார் அங்கு சென்று நிற்க மெல்ல இறங்கினாள் மகேஸ்வரி. அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த மனோன்மணி வேகமாய் வந்து அவள் அருகில் நின்றாள். ஆத்தா தண்டனை கொடுத்துட்டா பாத்தியா? மெல்ல முணுமுணுத்தாள். அதே நேரம் கூட்டத்தில் மெல்லிய சலசலப்பு. பௌர்ணமி வேட்டையாடப்பட்ட உடம்பை சீக்கிரம் அடக்கம் செய்யணும்ல, நகருங்க, அவங்க தூக்கிக்கிட்டு கிளம்பட்டும், யாரோ ஒருவர் சொல்ல பாய்ந்து எழுந்தாள் சொர்ணம். யார் யாது? செத்து போனது என் மவன். நான் ஒரு நாள் முழுக்க அவன் பணத்தை வச்சு வச்சு அழுவேன். உங்கள் யாருக்கும் கேட்க உரிமை இல்லை. சற்று முன்னால் வந்தார் பூசாரி. நீங்கள் சொல்லுறது சரிதான், ஆனால் உங்கள் மகன் ஆத்தாளால் கொல்லப்பட்டிருக்கும்போது ஊர் வழக்கத்தை கடைப்பிடிக்கிறது தானே சரி? ஆமாம், பெரிய ஆத்தா, அவள் தெய்வமே கிடையாது. தெய்வமாக இருந்தால் என் மகனை இப்படி அநியாயமாக கொண்டு போட்டிருப்பாளா? ஏன் இந்த ஊரில் ஏமாவே மட்டும்தான் தப்பு காரியம் செய்கிறவனா? மற்ற எல்லாரும் யோக்கியவானுகளா? இந்த நிற்கிறானே சொடலை, போன வருஷம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பெத்த ஆத்தா அப்பனா நடுராத்திரியில் வீட்டை விட்டு பத்துனான். அவங்க அவமானம் தாங்காமல் மருந்தை குடித்து செத்து போனாங்க. அது பாவம் இல்லையா? நேற்று பௌர்ணமி வேட்டையில் அவனை வேட்டையாட வேண்டியது தானே. அட, நம்ம நடுத்தெரு மூக்கையன் சொத்து பிரச்சனையில் தப்பே செய்யாத பொண்டாட்டியோட அன்னை காலை வெட்டுனானே, அது தப்பு இல்லை. என் மவன் சாராயம் குடிப்பியான், பொம்பளை பிள்ளைக்கு கிட்ட கொஞ்சம் தானாக போய் பேசுவியான், அவ்வளோதான். இதுக்கு அவன் நல்பாயஸில் சாகணுமா? இது ரெண்டுமே வயசு கோளாறால் செய்கிறது. நாள் சென்று ஒரு பொறுப்பு வந்தால் அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லபடியாக இருக்க போகிறான். அதுக்காக அவனை இப்படி கொண்டு போடுறது எந்த விதத்தில் நியாயம்? போதும், நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? உங்கள் மகன் எந்த தப்பும் செய்யலையா? அவன் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியும். மகேஸ்வரி அடக்க முடியாமல் அலற அங்கு கூடியிருந்த அனைவரின் பார்வையும் அவள் புறம் திரும்பியது. ஆத்தா, நீ எங்கே? இங்கே வீட்டுக்கு போ. உங்கள் சித்தப்பன் வந்ததுக்கப்புறம் அவர் கூட வேணும்னா வா. குணசீலன் சொல்ல, இல்லை மாமா, இந்த தங்கராசை என்ன தப்பு செஞ்சையான்னு உங்கள் எல்லார் முன்னாலையும் நான் சொல்லணும். ஒரு வாரம் முன்னால் கோயில் பக்கம் இருக்கிற அரச மரத்தில் தூக்கு மாட்டி செத்து போனாலே வாணி, அவளோட தற்கொலைக்கு காரணம் இந்த தங்கராசு நாய் தான். சரையில் நிமிர்ந்த வடிவாம்பால் கோபமாக மகேஸ்வரியை பார்த்தாள். இந்தா மகேஷ், உனக்கு எங்கள் அண்ணனை கல்யாணம் கட்டிக்கிற சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அவன் மேலே உனக்கு இருக்கிற வன்மத்தை கக்க இது நேரம் இல்லை. பேசாமல் போயிரு. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி துக்கத்தில் இருக்கிற எங்களை மேலும் நோகடிக்காத. நிறுத்து வடிவு. உங்கள் அண்ணன் மேலே எனக்கு என்ன வன்மம்? நான் ஒன்றும் சும்மா பேசலை, ஆதாரத்தோடதான் பேசுகிறேன். ஏம்மா ரகுபதி மகளே, என்னம்மா ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? எங்கே காட்டு பார்க்கலாம். உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் அதை வெளிக்காட்டாமல் சட்டமாய் பேசினாள் சொர்ணம். இந்தா இருக்கு. தன் மணிப்பர்சில் வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து காட்டினாள் மகேஸ்வரி. என்ன இது? வாணி சாகிறதுக்கு முன்னால் எழுதி எனக்கு அனுப்பின லெட்டர். அதான் கடுதாசி என் ஹாஸ்டலுக்கு வந்துருந்துச்சு. அதை படித்த பிறகுதான் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்துச்சு. வடிவாம்பா, இந்தா இதை சத்தமாக எல்லார் முன்னாலேயும் படித்து காட்டு. உங்கள் அண்ணன் லட்சணத்தை ஒட்டுமொத்த கோகிலாபுரமும் தெரிஞ்சுக்கட்டும். இந்தா. நாட்டாமை கண்ணை காட்ட அவர் அருகில் நின்றிருந்த இருவர் சட்டென முன்னால் வந்தனர். ஏம்மா, என்ன இது? துக்கம் நடந்து போயிருக்கு, இப்போ வந்து அதைப்படி இதைப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? அதை எங்ககிட்ட கொடு. சின்ன நாட்டாமை அடக்கம் பண்ணிட்டு நாளைக்கு பஞ்சாயத்தில் எல்லார் முன்னாலையும் வாசிச்சுக்கலாம். சரையில் என தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள் மகேஸ்வரி. உங்ககிட்ட எதுக்கு தரணும்? இது எனக்கு வந்த லெட்டர். என்னைக்கு பஞ்சாயத்து கூடுதோ அன்னைக்கு வாசிக்கலாம். அது வரைக்கும் இது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்ற ராஜசிம்மன் மகேஸ்வரியின் தைரியமான பேச்சை பிரமிப்பாய் ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். பொம்பளை பிள்ளை நீ என்ன யாருக்கும் அடங்காமல் பேசிக்கிட்டு இருக்க? எங்கய்யா அந்த ரகோத்தமன்? இன்னும் வரலையா? வரட்டும். உங்கள் வீட்டு பிள்ளை இப்படி வாயாடுதே, என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கீங்கன்னு கேட்குறேன். டா குடு அதை. சொர்ணம் ஆவேசம் வந்தவள் போல் அலறினாள். எதுக்கு அந்த பிள்ளையை இப்படி பேசுறீங்க? அது நியாயமாகத்தான் பேசுது. அவங்க சித்தப்பா வளர்ப்பு சரியாத்தான் இருக்குது, உங்கள் வளர்ப்பு தான் சரியா இல்லை. அதனால தான் ஒத்த மகனை மாகாளியோட திரிசூலத்துக்கு பழி கொடுத்துட்டு நீங்கள் அல்லாடுறீங்க. அந்த கடுதாசியை இங்கே தான் படிக்கணும். செண்பக பாண்டியன் கொதுப்பை பேச மனோன்மணியின் அப்பா தணிகாசலமும் அவனை பின்பற்றினார். ஆமாம், கடுதாசியை இங்கே இப்பயே படிக்கணும். ஆத்தா மகேஷ், நீ படி. சுற்றுமுற்றும் ஒரு தரம் பார்த்து கொண்ட மகேஸ்வரி தன் கையில் இருந்த கடிதத்தை பிரித்தாள். சற்று முன்னால் வந்த செண்பக பாண்டியன், அதை என்கிட்ட கொடுமா, நான் அந்த மேடை மேலே ஏறி நின்று படிக்கிறேன் என்றான். அவனை உற்று பார்த்தவளின் கையை மெல்ல சுரண்டினாள் மனோன்மணி. என்னடி யோசனை? குடு. மெல்ல முணுமுணுத்தாள். மகேஸ்வரி கடிதத்தை நீட்ட அதை வாங்கி கொண்டு
அந்த உயரமான மேடையில் தாவி ஏறினான் செண்பகபாண்டியன். கடிதத்தை பிரித்து சத்தமாக படிக்க ஆரம்பித்தான். அன்புள்ள மகேஷ், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் இந்த லெட்டரை நான் எழுதுகிறேன். என்னைய மன்னிச்சிருடி. நீயும் உன் ஃப்ரெண்டு மனோன்மணியும் அன்னைக்கே அந்த எச்சக்கல்ல தங்கராசை பற்றி சொன்னீங்க. ஆனால் நான் தான் அதை நம்பலை. மாகாளி கோயிலில் சத்திய பிரமாணம் நடந்த அன்னைக்கு என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி அவங்க தென்னந்தோப்புக்கு கூட்டு போனான். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட தப்பாக நடக்க ஆரம்பித்தான். நான் பதறி தடுத்தேன். ஆனால் நம்ம தான் கல்யாணம் செய்ய போகிறோம்ல, இதில் என்ன தப்பு, அது இதுன்னு பேசி அவன் நினச்சதை சாதிச்சுக்கிட்டான். மறுநாள் காலையில் கோயில் வாசலில் அவனை பார்க்க நேர்ந்தப்ப, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி தேதி பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னேன். பலமாக சிரித்தான். கோயிலுக்குள்ளே கூட்டு போய் என்னோட நோக்கம் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு, உன்னையை என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னான். நான் முதல்ல அழுதேன், அப்புறம் கெஞ்சினேன், புலம்புனேன், கடைசியாக சட்டையை பிடிச்சி நியாயம் கேட்டேன். அப்போது எனக்கும் அவனுக்கும் வாய் வார்த்தை தடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எல்லார்கிட்டையும் சொல்லி நியாயம் கேட்பேன்னு சொன்னேன். சொல்லிப்பாரு, நான் உன் பேரை கெடுப்பேன், உனக்கு வேற யார் கூடயோ பழக்கம் இருக்குன்னு சொல்லுவேன், இவன் தான் அதுன்னு என் கூட சுற்றுற பயலுகை எவனையாவது கூட்டு வந்து சபையில் நிறுத்துவேன். அப்புறம் என்னாகும்னு தெரியும்ல, உன் குடும்பத்தை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்குது, உன்னோட முட்டாள்தனத்தால் அது வாழ்க்கையும் கெட்டு போகும். நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னால் எனக்கு நடந்த கொடுமையை மறக்க முடியலை. அவனை மாட்டிவிட்டு என் குடும்பத்தை வருத்தப்பட வைக்கவும் விரும்பலை. இதுக்கு ஒரே வழி நான் சாகிறது தான். சந்திரமகாளி மேலே பாரத்தை போட்டு நான் என் முடிவை தேடிக்கிறேன். நான் நல்லவனாக இருக்கிறது சத்தியம்னா அவன் அந்த மாகாளி கேட்கட்டும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் மகேஷ். அவன் வாசித்து முடிக்க அங்கு கூடியிருந்த பெண்களின் கண்களில் கண்ணீர். அப்போதுதான் செய்தி கேள்விப்பட்டு அங்கு வந்து சேர்ந்தார் ரகோத்தமன். குணசீலன் அவரை சமீபித்து மெல்லிய குரலில் நடந்தவற்றை விளக்க ஆரம்பித்தார். மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம், மாகாளி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? அந்த உசுரை எடுத்துட்டா. ஏமா சொர்ணம், என்னமோ ரொம்ப பேசினியே, இப்போ என்ன சொல்ல போற? குணசீலனின் மனைவி ரஞ்சிதம் கேட்க தலை குனிந்தால் சொர்ணம். இவன் பணத்துக்கு முன்னால் இம்பிட்டு நேரம் நின்றதே பெரிய பாவம். வீட்டுக்கு போய் முதல்ல தலையை முழுகிட்டு மாகாளி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கூட்டத்தில் ஒரு பெண் சொல்ல, ஆமாம் ஆமாம், கோயிலில் நாளைக்கு பெரிய விசேஷம் இருக்குல்ல, அடுத்த வாரம் புதன்கிழமை மாசி 1ஆம் தேதி நம்ம மாகாளி அத்தா கிட்ட திருவிழா நடத்த உத்தரவு கேட்குற நாள் வருது. அதுக்கு வெள்ளாட்டுக்குட்டி நாளைக்கு காலையில் தான் வரும். அதை வரவேற்கும் பொருட்டு கோயில் வாசலில் பந்த போடணும், தோரணம் கட்டணும், எம்பிட்டு வேலை இருக்குது. ஊரில் பணத்தை வச்சுக்கிட்டு அந்த சுப காரியங்கள்லாம் செய்ய முடியாது. ஐயா செல்வராசு, சீக்கிரம் உங்கள் மவனை கொண்டு போய் எரிச்சிட்டு வாங்க என்றார் பூசாரி பாளையன். மெல்ல நிமிர்ந்த செல்வராசு தன் தொண்டையை சிறுமிக் கொண்டார். என் மவன் செஞ்ச பாவத்துக்கு போய் சேர்ந்துட்டான். ஆனால் அந்த புள்ள செத்து இன்னும் 1 மாதம் கூட ஆகாத நிலையில் எப்படி திருவிழாவுக்கு உத்தரவு கேட்குற சடங்கை நடத்துறது? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லை பூசாரி, அந்த பிள்ளை வாணி அகால மரணம் அடைஞ்சதால் இந்த மாதத்துக்கான திருவிழாவை சித்திரை மாதம் நடத்தலாம்னு எனக்கு தோணுது. பிரசங்கம் பார்க்குற நம்பூதி யாரையாவது இங்கே வர சொல்லி குறிக்கேட்ட பிறகு உத்தரவு கேட்குறதே உசிதம். தன் மகனை வேட்டையாடிய சந்திரமாகாளிக்கு திருவிழா நடக்கக்கூடாது, அதை எப்பாடுபட்டாவது ஒத்தி போட வேண்டும் என்று அந்த துக்கத்திலும் முயற்சி செய்தார் செல்வராசு. ஐயா பெரியவரே, அந்த பிள்ளை செத்ததுக்கு காரணம் உங்கள் மகன். அவனையும் மாத்தா வேட்டையாடிட்டான். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை அவளே கொடுத்த பிறகு வாணியோட தற்கொலையை நம்ம கணக்கில் எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே இல்லையே. பூசாரி, நாளைக்கு யாரை ஆட்டுக்குட்டியை வாங்க அனுப்பலான்னு முடிவு செய்யுங்க. சாயங்காலம் அந்த நபருக்கு கோயிலை வச்சு காப்பு கட்டி விட்டுறலாம். சரிதானே? ரொம்ப சரி. நாட்டாம இன்னும் 2 மணி நேரத்தில் கோயிலில் பந்தல் போடுற வேலை தொடங்கிடும். அதுக்குள்ளே தங்கராசு பணத்தை கொண்டு போய் எரிச்சிருங்க. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன். பாளையன் நகர மக்கள் கூட்டமும் மெல்ல கலைய தொடங்கியது. என் உசுரை கொடுத்தாவது இந்த திருவிழாவை நிறுத்துவேன். ஏன் மாகாளி, கெம்பாரெட்டி கையால் கூடிய சீக்கிரமே ஒரு எந்திரத்தை வாங்கி உன் கோயில் வாசலில் புதைச்சி உன்னைய மறுபடியும் கட்டி வைக்கிறேன். என் மகனை வேட்டையாடின நீ இனி எப்பையும் வெளியே வரக்கூடாது. அடியே மகேஸ்வரி, என் மகனோட மானத்தை கப்பல் ஏற்றின உன்னையும் சீக்கிரமே ஒரு வழி பண்ணுறேன். குரோதத்துடன் மனதுக்குள் கருவினார் நாட்டாமை செல்வராசு. வருவாள்.